அடுத்த பாடம் நீர். காற்று முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது நீர். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். நாம் உயிர் வாழ்கிறதுக்கு காற்று எவ்வளோ முக்கியமோ அதே போல் நீரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகம் நீர் சூழ்ந்தது, கடல் சூழ்ந்தது இவ்வுலகம்னு சொல்கிறோம். நீர் இருக்கிறதுனால்தான் எல்லாமே நமக்கு பயன்படுகிறது. இப்போ இந்தியாவை எடுத்துட்டோன்னா 3 பக்கமும் நீர் சூழ்ந்து இருக்குது. அதனால இந்தியா ஒரு தீபகற்ப நாடு அப்படின்னு சொல்கிறோம். 4 பக்கமும் நீர் சூழ்ந்திருந்தால் அது தீவு, ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எனவே நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர் எங்கேருந்து கிடைக்குது? ஆறு, ஏரி, குளம், கிணறு, இப்படி பல இடங்கள்லேயே நீர் கிடைக்குது. இதுக்கு எல்லாம் எங்கேருந்து நீர் வருது அப்படின்னு கேட்கும்போது மழை. முக்கியமாக மழையிலேருந்து தான் வருது. இப்போ நம்மளுடைய முக்கியமான, இப்போ நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால் நீர். நீர் தேவை தான் முக்கியம். அதனால தான் இன்றைய சேமிப்புன்னு வரும்போது பணம், காசு இது எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி நீரை முதல்ல சேமியுங்கள். மழை நீர் உயிர் நீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம். நமக்கே எல்லாருக்குமே தெரியும். மழை நீரை சேமியுங்கள். எங்கே பார்த்தாலும் மழை நீர் தொட்டி எல்லாருடைய வீட்லேயும் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை நீர் உயிர் நீர், உயிர் துளி அப்படின்றாங்க. மழை துளி, உயிர் துளி. உயிர் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று மழை நீர் ரொம்ப முக்கியம். மழை நீர் மிக தூய்மையானது. அப்போ மழை தண்ணியை நம்ம சேகரித்து வச்சுக்கணும். அப்போ நீர் வேணும் அப்படின்னா முதல்ல சேவ் பண்ணணும். மழை தண்ணியை சேகரிக்கணும். அதுக்கப்புறம் ஏரி, குளம், குட்டை இதிலெல்லாம் நீரை தேக்கி வச்சுக்கணும். அப்போ அது நீரை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். வருடம் முழுவதும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இப்போ எப்படி காற்றுக்குன்னு சில குணங்கள் இருந்ததோ அதே போல் நீருக்கும் சில குணங்கள் இருக்குது. என்னென்ன அதை நம்ம இப்போ இந்த பாடத்தின் வழியாக பார்க்கலாம். முதல்ல நீர் மழைச்சாரலில் மகிழ்ச்சியாய் நனைந்தபடி நடந்து வந்தான் சைமன். வானத்தை அண்ணாந்து பார்த்தான். மழை துளிகள் சொட்டு சொட்டாய் விழுந்தன. இவ்வளவு மழை துளிகள் வானத்தில் இருந்தா? வானத்தில் நீர் எங்குள்ளது? எப்படி நீர் அங்கே? விடைக்கான அம்மாவை நாடினான். நம்மளுக்கும் மழைனா பிடிக்கும் இல்லையா? மழையில் நினைறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு செயல். அதே போல் இவனும் எப்படி மழை வருது, மேலே இது எப்படி இவ்வளோ தண்ணி கொட்டுது, இதெல்லாம் யாரை கேட்டால் தெரியும்? சரி, அம்மாவை கேட்கலாமான்ட்டு பார்க்க போகிறான். அம்மா சைமனை சமையலறைக்கு அழைத்து சென்றார். அடுப்பில் உள்ள கொதிக்கும் நீரை உற்று நோக்க சொன்னார். அடுப்பில் தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருந்தது. இதையே நீ கூர்மையாக பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. நீர் ஆவியாக மாறுவதை காண்பித்தார். தண்ணி ரொம்ப சூடானோடனே கொதிச்சு 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 நீராவி போய்கிட்டே இருந்தது. அதை அவங்க அம்மா காமிச்சாங்க. அடுத்தது நீர் ஆவியாக மாறுவதை காண்பித்தவுடன் பாத்திரத்தை, அந்த நீர் நிரம்பிய பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை ஒரு தட்டினால் மூடினார். சிறிது நேரம் கழித்து பாத்திரத்தின் மீதிருந்த தட்டை எடுத்தார். தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஆவி வந்துகிட்டே இருக்கும்போது அது மேலே ஒரு தட்டை வச்சு மூடினாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தட்டை எடுத்தாங்க. எடுத்து காமிச்ச உடனே என்னாச்சு? குளிர்ந்த காற்று தட்டில் பட்டவுடன் நீர்த்துளிகள் சொட்டு சொட்டாய் கொட்டின. அப்படி தானே கொட்டும் இல்லையா? தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு, நீராவி போயிடுச்சு. தட்டை மூடினாங்க. அந்த தட்டை வெளியில் எடுத்த உடனே அந்த சூடான அந்த தட்டுக்கு மேலே குளிர்ந்த காற்று பட்டுச்சு. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று பற்றவுடன் அந்த நீராவி என்னாச்சு? சின்ன 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 நீர்த்துளிகளாக மாறியது. இப்படித்தான் மழையும் நமக்கு கிடைக்கிறது. இது போலத்தான் ஆறு, குளம், ஏரி, கடல் முதலிய நீர்நிலைகளில் உள்ள நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகின்றன. பின்னர் இவை மேகங்களாக மாறுகின்றன. இப்போ கடல்லையும் ஏரி, குளம், குட்டையில் அதிகமான சூரியம் பண்ணும்போது சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய கதிர் மூலமாக நீர் ஆவியாகிறது. வெப்பத்தால் சூடேறுகிறது. சூடேறி என்னறது அப்படியே நீராவியாக செல்கிறது, மேகங்களாக மாறுகிறது. அந்த மேகங்களின் மேல் குளிர்ந்த காற்று, ஜில்லுன்னு காற்று பட்ட உடனே மழையாக பொழிகிறது. பின்னர் இவை மழையாக மேகங்களாக மாறுகின்றன. இம்மேகங்களில் குளிர்ந்த காற்று பட்டவுடன் மழையாக பொழிகிறது. நிரப்புகள. 1 நீரின் திட வடிவம்.
நம்ம ஏற்கனவே நீர் வந்து 3 நிலைகளில் பார்த்துருக்கோம். திடம், திரவம், வாயு. அப்போது திரவ நிலையில் இருக்கிறது தான் நீர். அப்போ திட வடிவமுக்கு என்ன பேர்? பனிக்கட்டி. பனிக்கட்டி ஆகும். 2, நீரின் அடிப்படை. நீர் நமக்கு கிடைக்கணும்னா அடிப்படையா இருப்பது எது? எல்லாருக்கும் தெரிஞ்சது மழை ஆகும். மழையினால் தான் நமக்கு தண்ணியே பெருமளவில் கிடைக்கிறது. 3, நீரை கொடையாக கிடைப்பது. கொடையாக கொடுப்பது. யார் நீரை அந்த காலத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்? நீரை கொடையாக கொடுக்கறது, தானமாக கொடுக்கறத ஒரு செயல், நல்ல செயல்னு சொன்னாங்க இல்லையா? அதை தான் நற்செயல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நற்செயல் அப்படின்னா நல்ல செயல், நல்ல செயல் ஆகும். அதுதான் 3வது. 4வது, நீர் ஒரு டேஷ் உடைமை. நீர் ஒரு டேஷ் உடைமை. என்னது? பொது உடைமை. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகும். நீர் ஒரு பொது உடைமை ஆகும். பொதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சரியா தவறா?